ஆகும் இல்ல. என்னண்ணே அதோ நிக்கிற அது நம்ம கணபதி மாவ இல்ல? ஆமா. கல்யாணம் கட்டிடுச்சா? இல்லையே. இன்னும் ஒரு வழக்கண்ண தடியனோட ஜோடியா நிக்குது. அதான் எனக்கும் புரியல. கணபதி மாவிட்ட கூட ஒரு 5 ரூபா வசூல் பண்ணிக்க. அதான் அநியாயம். ஏன்டா அநியாயம்? அவங்கள ஜோடியா பார்த்தத நாம அவங்க அப்பா கிட்ட சொல்லாம இருக்கணும்ல. அதுக்கு தான் எங்க 2 பேரையும் ஜோடியா அனுப்பி வச்சதே எங்க அப்பன் தான். ஹலோ ஹலோ, வண்டியை நிறுத்துங்க, வண்டியை நிப்பாட்டுங்க. அண்ணே, மதில் மேல பூனை. பூனை வண்டியை நிறுத்த சொல்றா? புதுமையா இருக்குதே. அங்க பாருங்க. பொண்ணு. சார், பணம் தர சிம்பம் வரைக்கும் டிராப் பண்ண முடியுமா? வண்டியில் இடம் இல்ல. பணம் தரேன் சார். அல்ப கிராக்கி எல்லாம் ஏத்திக்கிற, சமச்சான கிராக்கி மாட்டும் போது இடம் இல்ல நடுவிய. 10 ரூபாய் பொட்டி கொண்டா. ஆமா, போறதுக்கு பணம் எவ்வளவு? 2 ரூபாய். 5 ரூபாய். இல்ல 5 ரூபாய். பெட்டியெல்லாம் எங்க வைக்கிறது? இருமா, ஆளுக்கு மட்டும்தான் 5 ரூபாய். சாமானுக்கெல்லாம் இன்னொரு 5 ரூபாய் தனியா கொடுக்கணும். என்ன சார் இது அநியாயமா இருக்கு? 3 பெட்டிக்கு 5 ரூபாவா? மெட்ராஸ் தேவலாம் போல இருக்கு. அப்ப புட்டியை தூக்கிட்டு மெட்ராஸ் நட. எனக்கு கூட 1 ரூபாய் கொடுங்க, நான் தலையில வச்சு கொண்டு வந்துடுறேன். சீப்பா இருக்கே. சரி தூக்கு. இவன் தலையில தான் ஒண்ணு இல்லையே, இதுவாவது இருக்கட்டும். சரி, நான் எங்க உட்கார்றது? எங்கேயாவது நெருக்கி அடிச்சுக்கிட்டு ஏறேன். உன்னை அங்க வந்து பேசிக்கிறேன். வண்டி எடுங்க, அடியில் இருக்கிற கல்லறா. நீ நினைக்கிறேன் போல தானே போகணும். ஆமா. இன்னையே தொங்கிட்டு இருக்கா, கீழே இறங்க. வாங்க, டீ சாப்பிட்டு போலாம். நான் இந்த கயனி தண்ணி எல்லாம் குடிக்கிறது இல்ல. நீ குடிச்சிட்டு மிச்சம் இருந்தா மாட்டு கூடு. பரதாபப்பட்டு இந்த பிளக்கா பசங்களை வண்டியில ஏத்தினா சோத்த போட்டு சொந்தமாக்கி விடுவானுவா. ஏமா புலித்தோலு, எல்லா பாட்டியும் இறங்கியாச்சு, நீ மாத்திரம் இறங்க மாட்டேன்னு அடம் பிடிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறியே. எங்க போனோம்? வேட்டக்கார கவுண்டர் வீட்டுக்கு. ஐயோ, கவுண்டர் எசக பசகான ஆளாச்சே, அங்கேயே போற? அவர் உனக்கு என்ன வேணும்? அப்பா. ஐயோ, அப்பாவா? ஏமா, நம்ம பசங்க ஜீப்ல கரெக்ட் டைமுக்கு வந்தானல? பஸ் லேட்டுப்பா, பரிசல் கூட லேட்டுப்பா. ஆனா இந்த ஜீப் தான் கரெக்ட் டைம் வந்துச்சு. குத்தரா குத்தரா, அத்தனை தூரத்துக்கு எப்படிங்க குத்த முடியும்? அரை டிராயரை பேண்ட் ஆக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப அரை டிராயரும் போய் ஜெட்டி தான் மிஞ்சும் போல. ஆமா, பசங்க உன்னை எப்படிமா அடையாளம் கண்டுபிடிச்சானுங்க? அதான்ப்பா எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. பார்த்த உடனே பட்டுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதாவது பசங்க கொஞ்சம் வியாக்கியானம் பேசுவானுங்களே தவிர விவரமானவனுங்க. ஆமா ஆமா, படு விவரம். ஆனா இந்த ரேட் விஷயத்துல மட்டும் பைசா கம்மி பண்ண மாட்டாங்க. அது ஒண்ணு இல்லைங்க, பரிசல்காரன் பாப்பாவை ஊருக்கு பூசி நினைச்சுக்கிட்டு பணம் அதிகமா கேட்டிருக்கிறான். நான் குறுக்க விழுந்து ரேட்டை இறக்கி ஒரு வழியா பாப்பாவை ஏத்தி அமைச்சிருக்கிறேன். அத சொல்றான் இல்லம்மா. இல்ல ஏப்பா, நம்ம ஜீப் சும்மா தானே இருக்கு. அத டெய்லி ரூட்ல விட்டா நிறைய சம்பாதிக்கலாம் போல இருக்க. கண்டக்டர் இருக்காரு, டிரைவர் இருக்காரு. அடப்போமா, இதில் நாம என்னத்தை சம்பாதிக்க போறோம்? அங்கப்பா ஏ மிஸ்திரி, நம்ம ஜீப்ல ஆளுங்களை ஏத்திக்கிட்டு ஒரு ட்ரிப் அடிச்சா எவ்வளவு கிடைக்கும்? 86 ரூபா 50 காசு. லக்கேஜுக்கு அது தனி. ஐயோ, அவனுக்கு கிடக்குறானுங்கம்மா. நம்மகிட்ட வேலை பாக்குறவங்கள ஜீப்ல ஏத்தினாலே அவனுக்கு தோலை உரிச்சு போடுவேன். காசை வாங்கிக்கிட்டு ஆளுங்களை ஏத்தனா என்ன பண்ணுவீங்க? அவங்க உடம்புல உசுர் இருக்காது. அம்மா, ஐயோ சத்தம் போடாதீங்க. ஏனுங்க, நீங்க தான் முதலாளி அம்மன்னு தெரியாம போச்சு. உங்ககிட்ட காசு வாங்கின விஷயம் ஐயாவுக்கு தெரிஞ்சா என் முதுத்தோலை உடிச்சு உப்பு கூட போட்டுருவாருங்க. நீ கொடுத்த காசுல 8 நாக்கு ஐஸ் வாங்கி தின்ன, மீதி 8 தாங்க. எப்படி 1 மாசத்துல பாக்கிய தந்துருங்க? 8 திருப்பி தரத்துக்கு 1 மாசம் ஆகுமா? ஆகாத பின்ன 8 ரவுண்டா இருக்க விஷயம் போனவர் தான் தெரியும்.
அண்ணே அண்ணே, என்ன பொண்ணுச்சாமி திடீர்னு ஆளை காணா? எங்கடா போயிருந்த? எதுக்கு நம்மளால உங்களுக்கு சிரமம் தான். வேட்டைக்காரங்க கொண்டுட்ட வேலைக்கு சேர்த்துட்டேன். வேட்டைக்காரங்கிட்டயா? அவன் ரொம்ப சிக்கலான ஆளாச்சே. ஆமா, என்ன வேலை பாக்குற? அவங்க ஜீப்ல எங்கேயோ போனாங்கன்னா பின்னாலே ஓடணும், அரிசி குத்தணும், அமெரிக்கணும், துணி துவைக்கையில இருந்து வீட்டை கழுவுறதுக்கு எல்லாமே நான் தான். மாட்டு கூட நீயே கழுவிடா புடிச்சாம்னு சொல்லிட்டாங்க. வீட்டுல புல் இன்சார்ஜ் நான் தான். கொத்தடிமை வேலை செய்யறத கூட குஷியோட சொல்றியாடா? ஹம். நம்மள பெத்தவங்க ரத்தத்தோட பெத்தாங்களோ இல்லையோ, அடிமைத்தனத்தோட பெத்துட்டாங்க. அட போங்கண்ணே, எப்பவுமே நீங்க இப்படிதான். நான் வீதியில போனவே திட்டுவாங்க. இவங்க என்ன வீட்டுக்குள்ள கூட்டு வச்சு ஏதாவது மிச்சம் இருந்தா நீயே தின்னுக்கிட புடிச்சாம்னு சொல்றாங்கன்னா என் மேல பிரியம் இல்லாமையா? கேட்டியா? நான் தத்தெடுத்த தம்பிக்கு சுக்கிரதேச சுருக்க வந்துருச்சான். கேட்டேன். ஏன் பொண்ணுசாமி, அண்ணன் கூட பரிசுத்தல ஒத்தாசையா இருக்கலாம்ல? அதை விட்டுட்டு உனக்கு ஏன் பண்ண கஷ்டம்லாம்? அட கஷ்டம்ல இஷ்டம்ல. இத்தனை நாள் எனக்கு கஞ்சி ஊத்திட்டு இருந்தீங்க. இனிமே நான் உங்களுக்கு பாரமா கூட தான் வேலைக்கு சேர்ந்துட்டேன். இந்தாங்க. என்ன பொண்ணுசாமி, எதுக்கு இதெல்லாம்? நான் முதல்ல சம்பாதிச்சது சந்தைக்கு போய் கை நிறைய வளையல் போட்டுங்க. மீதி காசுக்கு அண்ணனுக்கு பீடி வாங்கி கொடுங்க. பொண்ணுச்சாமி, நீ குடுக்கற காசு பெருசா இருந்தாலும் உன் மனசு ரொம்ப பெருசுடா. இந்த காசெல்லாம் சேர்த்து வை, உனக்கு நானே ஒரு நல்ல கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அட போவாங்கண்ணே. அட